நான் உங்கள் ஜோதிடர் ருத்ரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது நம்ம திதியை பற்றி பார்க்குறோம். பொதுவாக நம்ம பிறக்கும் போது நிச்சயமாக ஏதோ ஒரு திதியில் நம்ம சம்மந்தப்பட்டிருப்போம். நம்ம பிறக்கும் போது உதாரணத்துக்கு அது பிரதமையாக இருக்கலாம், பௌர்ணமியாக இருக்கலாம், அமாவாசையாக இருக்கலாம். ஏதோ ஒரு திதி அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போது அது கட்டாயமாக நிர்ணயமாக இருக்கும். பொதுவாக நம்ம எப்படி ஜாதகத்தை பார்க்குறோம், நம்ம எப்படி நட்சத்திரத்தை பார்க்குறோம், அதனுடைய பலன்களை நம்ம எப்படி பார்க்குறோம், அதனுடைய தேவதைகளை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோமோ அதே மாதிரி திதிக்கும் வேலை செய்ய அந்த திதியினுடைய பாவத்தை பார்த்து அந்த திதி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து செய்ய நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். அதே மாதிரி திதியை பிடிச்சு நம்ம செயல்பட நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒருத்தர் சஷ்டி திதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க முருகன் வழிபாடு எடுத்து அவங்க ரெகுலராக முருகனுடைய வழிபாடு எடுத்து இஷ்ட தெய்வம் முருகனை வணங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது 100% மாறும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர் பார்த்தோம் அப்படின்னா அவர் சஷ்டி திதியில தான் பிறந்திருக்காரு. அப்போ அவர் சஷ்டி திதியில் பிறந்தவர். அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ முருகரை இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபட அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் அவருக்கு தந்திருக்கு. அப்போ அதே மாதிரி சஷ்டி திதியில் பிறந்தவங்க முருகருடைய வழிபாடு எடுக்கும்போது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சமி திதியில் பிறந்தவங்க நாகருடைய வழிபாடு எடுக்கும்போது சர்பத்தினுடைய வழிபாடு எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே உயர்வத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே அமாவாசை திதி. அமாவாசையில் இப்போ ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், முன்னோர்களுடைய வழிபாட்டை எடுத்துக்கணும். அமாவாசை திதியில் பிறந்தவங்க முன்னோர்களை வழிபட தான் அவங்களுடைய வாழ்க்கை தேடல்கள், அவங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது அது உயர்ந்துட்டே போகும். அதே மாதிரி பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அவங்க முகத்தில் எப்பவுமே ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க முகத்தில் சிரிப்பு இல்லை அப்படின்னா அந்த திதி வேலை செய்யாது. இது நம்ம காமெடிக்கு சொல்கிறது இல்லை. பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி நம்ம எந்த திதியில் பிறந்திருக்கோமோ அந்த திதியினுடைய பலன்கள் என்ன, அந்த திதி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கான தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நிறையா தலைவர்கள், நிறையா பெரிய நபர்கள் இதெல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ அதை ஃபாலோ பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளும் சக்ஸஸ் ஆகணும். பொதுவாக நம்ம எல்லாத்துக்கிட்டமே ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அது நீண்ட நாட்களாக ஓடிட்டுருக்கு. அதுக்கான ஒரு முடிவு, அதுக்கான ஒரு விடாமுயற்சி, அதனுடைய அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது இந்த திதியின் மூலயமா நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணத்துக்கான ஒரு பதிவு. அடுத்த பதிவில் நம்ம மற்ற திதிகளை பற்றி பார்ப்போம். நன்றி.